வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது டிஆர்பி, நம்ம டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் புரோனே. அதிலேருந்து ஒரு சின்ன தகவல்கள் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இந்த பிலோ 100 மார்க் எடுத்திருக்கோம், அந்த மார்க்குக்கு வேலை கிடைக்குமா, ப்ளஸ் வந்துட்டு எத்தனை மார்க் எடுத்தால் வேலை கன்ஃபார்மாக கிடைக்கும் அப்படின்ற தகவல்கள் தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. நம்ம வந்துட்டு முன்னாடியே ஒரு விஷயத்த தெளிவாக சொல்லிட்டோம். இதில் வந்துட்டு மார்க் அப்படிங்கிறத விட நம்ம மேக்ஸிமம் வந்து கொஷின் பேஸ் பண்ணி தான் சொல்கிறோம். ஏன்னா 0.85 அதை கால்குலேஷன் பண்ணி 100 மார்க்கு அப்படின்லாம் பேசுகிறதில்ல. எல்லாமே கொஷின்ஸ். ஸோ 100 கொஷினுக்கு போட்டிருக்கேன், அதுக்கு கீழே இருக்கேன் அப்படின்னா எனக்கு கிடைக்குமா, அல்லது 100க்கு மேலே இருக்குது, அப்போ எத்தனை மார்க் எடுத்தால், எத்தனை கொஷின்ஸ் கரெக்டாக போட்டால் நமக்கு ஜாப் அப்படின்றது கிடைக்கும் அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஃபஸ்ட்டு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நமக்கு இந்த தேர்வு தான் ஃபைனல் கிடையாது. இப்போ குரூப் 4 வேறு ஏதாவது, இப்போ எக்ஸாம்பிளாக குரூப் 4 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் தேர்வு மட்டும் தான் எழுதுவீங்க. அதில் ரிசல்ட் வரும். ரிசல்ட்டில் உங்கள் நேம் வந்துச்சுன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஜாபில் ஜாயின் பண்ணிடலாம். இதுதான் ப்ரொசீஜர் குரூப் 4க்கு. பட் இந்த தேர்வு இருக்குல்ல, இந்த தேர்வுக்கு அது ப்ரொசீஜர் கிடையாது. நீங்கள் இப்போ வந்து குரூப் 2 இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி தான் இதுவும். ஒரு எக்ஸாம் எழுதுவீங்க, எக்ஸாம் எழுதி நீங்கள் நல்ல மார்க் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஜாப் உங்களுக்கு கிடச்சிரும், 100% உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்ல முடியாது. அதை ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இப்போ வந்து நீங்கள் கட் ஆஃபில் உள்ளே வந்து இன்டர்வியூ போனாலும் உங்களுக்கு வேலை அப்படிங்கிறது உறுதி கிடையாது. 1:2ன்னு கூப்பிடுவாங்க. ஒரே மார்க் இருக்கிறப்போ 1:3 அந்த ரேஞ்சு கூட வரும். மேக்ஸிமம் 1:3 அந்த ரேஷியோவில் வந்துடும். ஸோ அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல ஒருத்தருக்கு தான் வேலை கிடைக்கும். இன்டர்வியூ போகிற ஒருத்தருக்கு வேலை கிடைக்கும், 2 பேரை ரிஜெக்ட் தான் பண்ண போகிறாங்க. இது வந்து நீங்கள் ஏற்றுக்கலைனாலும் இதுதான் நிதர்சனமான உண்மை. இன்டர்வியூ 3 பேர் போகிறோம், 2 பேர் போகிறோம், அல்லது 3 பேர் போகிறோம் அப்படின்னா ஒருத்தரை வேலைக்கு வச்சுக்கிட்டு மீதி 2 பேரை ரிஜெக்ட் தான் பண்ண போகிறாங்க. அதுதான் நிஜம். ஸோ அதனால் அப்போது ஒரு வேக்கண்ட் இருக்குது உங்களோட டிஸ்ட்ரிக்டில் அப்படின்னா அந்த இடத்துல 3 நபர்கள் கூப்பிடுவாங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ சும்மா ஒரு கரூர் டிஸ்ட்ரிக்டில் பிசியில் ஒரு வேக்கண்ட் இருக்குது, இல்லை ஒரு 5 வேக்கண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கிங்க. அந்த இடத்துல 15 பேர் போவாங்க. ஸோ 10 பேர் அப்படின்றது, பட் ஒரே மார்க்கில் இருக்கிற பட்சத்தில் மேபி அதான் 1-2 எண்ணிக்கை கூட வரும். ஸோ அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி 10 பேர் 15 பேர் போகிற ஒரு இடத்துல நீங்கள் வந்துட்டு செலக்ட் ஆக மாட்டீங்க அப்படின்றது கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஸோ அந்த மார்க்கின் அடிப்படையில் நீங்கள் மார்க் வாங்கின பேசிஸில் யார் அதிகமான மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்களோ அவங்களுக்கு அந்த ஜாப் அப்படின்றது கிடைக்கும். இது வந்து செலெக்ஷன் ப்ராசஸ். நமக்கு வந்துட்டு இந்த பிலோ 100 மார்க் வாங்கியிருக்கேன், ஒரு டிஸ்ட்ரிக்டில் பிலோ 100 எனக்கு கிடைக்க சான்சஸ் இருக்கா அப்படின்னா அது இருக்குங்க. 100க்கு ஒரு 5% வாய்ப்பு இருக்குது. 100 பேரில் 5 பேருக்கு அது வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். என்ன ரீசன், மீதி எல்லாருக்கும், அதாவது 100க்கு கீழே வாங்கின எல்லாருக்குமா கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது. முன்னாடி சொன்ன கான்செப்டே தான். 95 பேருக்கு கிடைக்காது, ஒரு 5 பேருக்கு கிடைக்கும். அந்த 5 பேர் யாரெல்லாம் அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஸ்பெஷலாக கோட்டாவில் ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேனு, இந்த மாதிரி மிலிட்ரி எக்ஸ் சர்வீஸ் மேனு, அப்புறம் வந்துட்டு வேறு ஏதாவது ஒரு ரிசர்வேஷன் ஸ்பெஷலாக கொடுத்து ஒரு ரிசர்வேஷனில் ஒரு டிசபிள்டு கேட்டகரி, அல்லது வந்துட்டு ஏதோ ஒரு கம்யூனிட்டியில் ஆதரவற்ற விதவையாக போகிறோம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியில் எனி டிஸ்ட்ரிக்ட். அதே போல் 50 டிஸ்ட்ரிக்டில் தான். இப்போ 38 டிஸ்ட்ரிக்ட்னால் அதில் பாதி ஒரு 15லேருந்து 20 டிஸ்ட்ரிக்குள்ளே உங்களுக்கு இந்த பிலோ 100க்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் ஒரு சில கம்யூனிட்டியில் மட்டும்தான், எல்லாருக்கும் சொல்ல முடியாது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அக்யூரேட்டாக 100க்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியாது, பட் கிடைக்கும். அது யாருக்கு அப்படின்றது வந்து இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க தான். ஸோ இவங்களில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே ஜாப் வந்து கன்ஃபார்மாக கிடைச்சிடும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, நார்மலாக இருக்கிற கேண்டிடேட், இப்போ நான் நார்மல் கேண்டிடேட் ஒரு பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டியில் வரேன், எனக்கு வந்து எத்தனை மார்க் தான் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எத்தனை கொஷின்ஸ் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியே சொன்னது தான். 140 போட்டிருக்கேன், 150 போட்டிருக்கேன், 170 அப்படின்றாங்க. பட் எக்ஸாம் முடித்து வந்துட்டு சொன்ன மார்க்கும்
இப்போ 2 நாளுக்கு அப்புறம் ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறம் சொல்கிற மார்க்குக்கும் ஆன்சர் கீ அதாவது அஃபிஷியல் கீ இல்லாமல் நார்மலாக செக் பண்ணிவிட்டு வர்ற ஆன்சருக்குமே நிறைய வித்தியாசங்கள் அப்படின்றது வந்து இருக்குது. நிறைய வித்தியாசம் மீன்ஸ் அவங்க சொல்கிற மார்க்கே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. முன்னாடி ஒரு 160 சொன்னாங்கன்னா இப்போ 140 தான் வருதுன்றாங்க. எஸ்ஆர்பிலேயே சேம் இதே தான் நடந்திருக்கு. அந்த மாதிரி இப்போ நீங்கள் மறுபடியும் செக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக, ஏன்னா அஃபிஷியலாக செக் பண்ணாமல் நம்ம ஓகே இவ்வளோ போட்டிருப்போம் போல இருக்குது, ஒரு 140 வந்திருக்கும், 170 வந்திருக்கும் அப்படின்னு மார்க்கு சொன்னவங்களோட எண்ணிக்கை தான் அதிகமே தவிர அதை கரெக்டாக செக் பண்ணிவிட்டு இவ்வளோ தான் நமக்கு வருதுன்றது யாரும் சொல்லலை. ஸோ அப்படி பார்த்தா மார்க்கு மேக்ஸிமம் கொஞ்சம் கம்மியான மார்க் தான் வாங்கியிருக்காங்க. ரொம்ப ஹை ரேஞ்செலாம் யாரும் வாங்கலை. கொஸ்டின்ஸ் எஸ்ஆர்பியை விட டிஆர்பி கொஞ்சம் கடினமான தன்மையில் தான் இருந்துச்சு. இது அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். எல்லாருக்குமே உங்களுக்கே தேர்வு எழுதின எல்லாருக்குமே தெரியும். பட் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பியில் மேக்ஸிமம் ஜென்ரல் கேட்டகிரி அப்படின்னா 140 150 எடுத்தவங்களுக்கு ஜென்ரல்லையே கிடச்சிடும். அதுக்கும் கீழே 130 120 இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு பிசி எம்பிசியில் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிறப்போ 110 இந்த ரேஞ்சில் வந்து உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுலேயும் சம் ரிசர்வேஷன் பிரிப்பாங்க. உள் இட ஒதுக்கீடு, அதாவது 2 விதமான ஹரிசாண்டல் ரிசர்வேஷன், வெர்டிகல் ரிசர்வேஷன் இருக்குது. அது கவர்மெண்ட்டோட இதெல்லாம் பாலிசி நார்ம்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி எடுப்பாங்க. அது மேபி தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிங்க. இந்த மாதிரி 2-3 ரிசர்வேஷன் இருக்குது. அதெல்லாம் ஃபாலோ பண்ணி எடுக்கும்போது இன்னும் 2 மார்க்கு கூடலாம் அல்லது இன்னும் 2 மார்க் வந்து குறையலாம். அந்த 2 கேள்வி கம்மியாக போட்டவங்களுக்கும் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2 கேள்வி அதிகமாக போட்டும் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நம்ம அதுதான் சொன்னோம். கடந்த முறை 140 எடுத்தும் ஒருத்தர் வேலைக்கு போயிருக்காரு, 147 எடுத்தும், 96 எடுத்தும் ஒருத்தர் வேலைக்கு போயிருக்காரு. ஸோ 2 விதமான நபர்களையுமே நம்ம கண்கூடாகவும் பார்த்தோம். ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணி கொடுக்கும்போது 100 எடுத்தவங்களுக்கும் சான்சஸ் இருக்கும். அதனால் கவலைப்படாமல் இருங்க. பட் அந்த ஒரு சில கேட்டகிரிக்கு மட்டும்தான் அந்த 100 எடுத்தவங்களுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குன்றதை மறந்துடாதீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கட் ஆஃப் மார்க் ப்ரொடிக்ஷன், நம்ம வந்துட்டு அதை பற்றின டேட்டாஸ் எடுத்துக்கிட்டே தான் இருக்கோம், கலெக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் கட் ஆஃப் மார்க் அப்படின்றத டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொடுத்துருவோம். மேக்ஸிமம் இன்னும் வந்து ஒரு 1 or 2 டேஸில் கட் ஆஃப் மார்க் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடுவோம் போடுறதுக்கானது. ஏன்னா அதில் வந்து நிறைய டேட்டாஸ் கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக நிறைய டேட்டாஸ் வேணும். அதெல்லாம் இருந்தால் தான் நம்மளால் வந்துட்டு அதை எந்த அளவுக்கு வந்து கட் ஆஃப் வரும் அப்படின்றத அனலைஸ் பண்ணி சொல்ல முடியும். இப்போ ஓவரால் கட் ஆஃபாக 140 அப்படிங்கிறது ஜென்ரலும், 130 20 அப்படிங்கிறது பிசி எம்பிசி கேட்டகிரிக்கும், 110 அப்படிங்கிறது எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கும் வரும். 100 கீழே இருக்கிறவங்களுக்கு நம்ம சொன்ன மாதிரி தான் ஏதாவது ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இதை தாண்டி வேறு எதுவும் கட் ஆஃப் மார்க் அப்படின்றது கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அந்த சந்தேகங்களை பற்றியும் வீடியோக்கள் அப்படின்றது கொடுப்போம். வேறு ஏதாவது தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில், அதாவது கட் ஆஃப் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.